ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட இருந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாம்னு லாண்ட்ரிக்கு எடுத்துட்டு போயிட்டு வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. டக்குன்னு அவர் பக்கத்துல இருக்கிற வாஷிங் மிஷின்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன ஆச்சுன்னு அந்த மிஷினை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவர் மனசுல நினைச்ச கூல்ட்ரிங்க்ஸ் அந்த வாஷிங் மிஷின்குள்ள இருந்துச்சு. நான் மனசுல நினைச்சது எப்படி கரெக்டா இந்த மிஷின்குள்ள வந்ததுன்னு ஒண்ணுமே புரியாம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருந்தாரு. அங்க கிளீனரா வேலை செய்யற பெரியவர் ஒன்னு சொல்றாரு. இந்த மிஷினுக்கு முன்னாடி எதையெல்லாம் கேட்கறியோ அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. அதெல்லாம் அவர் எதையுமே நம்பாம கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், 3000 yen காசு அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. இவரும் சரி அனுப்பி விடுறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் அந்த வாஷிங் மிஷின் முன்னாடி போய் நின்று எனக்கு 3000 yen வேணும்னு கேட்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே மாதிரி 3000 yen இருந்துச்சு. காசை எடுத்துட்டு கிளம்பும் போது கிளீனர் இவர்கிட்ட ஒன்னு சொல்றாரு. அந்த மிஷின்ல கிடைக்கிற பொருள் எல்லாமே சரியா 24 மணி நேரத்துல மறைஞ்சிடும்னு சொல்றாரு. இந்த பணம்லாம் மறையறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா